வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டு பயங்கர டவுனாக இருக்குது. நியர்லி 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அன்சர்டன்ட்டி அப்படின்னு நான் சொல்லணும் நம்ம. ஏன்னா 25,000க்கு மேலே போனது கரெக்டாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுனாக இருக்குது. மேபி இது இன்னும் குறையலாம். இது 2 o'clock போல் ஷூட் பண்ண வீடியோ. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $70 டச் ஆகிடுது. அண்ட் திஸ் இஸ் அ பேட் நியூஸ் ஃபார் இந்தியா. நெலி நம்ம $65 தான் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இப்போ பாருங்கள், நெலி $70 ஆகிருக்கு. எந்த காரணத்தினால இல்லாட்ட என்னென்ன காரணத்தினால இந்த ஆயில் ப்ரைஸ் மேலே போயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் நிறைய அதர் நெகட்டிவ் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, அது கூட பார்த்துக்கிறது இந்த டைமில் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு குட் நியூஸும் இருக்குது, அதையும் என்னன்னு சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட் த ரீசன்ஸ் ஃபார் ஃபால் இன் ஆயில் ப்ரைஸ். யூஎஸ் மீடியாலலாம் இப்போ என்ன அதிகமாக பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு. இது அப்சல்யூட்லி பேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இஸ்ரேல் இஸ் அ நியூக்ளியர் பவர், டெஃபினட்டாக அன்அனௌன்ஸ்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஈரான் ஆல்சோ ஏன்னா க்ளோஸ் டு நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அப்படின்னு தான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் மீடியாவிலேருந்து. ஸோ அதனால் இது 2 பேருக்கும் ஏதாவது தகராறு முத்திச்சுன்னா, ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்கும் தகராறு இருக்குது, ஆனால் அது இன்னும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி ப்ராப்ளம் ஃபார் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இது முதல் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் 2வது ரீசன் பார்த்திங்கன்னா, இப்போ டிமாண்ட் ஃபார் த டீசல் அண்ட் பெட்ரோல் தெர் இஸ் ஃப்ரம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுது வேர்ல்டு ஓவர் அப்படின்னு சொல்லணும். அதனாலேயே கூட ஏன்னா இது ஒரு சீஸ்னல் டிமாண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இதை பீக் சம்மர் மந்தில், அதனாலேயே கூட இந்த ஆயில் ப்ரைஸ் மேலே போயிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்புறமேலே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நான் பார்ப்பேன் அப்படின்னா, இந்த மேலே சொன்ன காரணம் எல்லாமே அதுக்கு பொருந்தினாலும் கூட இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த சைனாவும் அமெரிக்காவும் சுமூகமாக பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்போ 2 பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் ஷார்ட்லி என்டர் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அப்போ அந்த ட்ரேட் ஃப்ரிக்ஷன் போயிடுது. அப்போ சைனா பவுன்ஸ் பேக், அதாவது ப்ரொடக்ஷன் இல்லாட்டா க்ரோத்து இல்லாட்டா எக்ஸ்போர்ட்டு, அந்த இதில் பவுன்ஸ் பேக் ஆகிடும். எந்த காரணத்தினால இந்த ஹோல் ட்ரேட் வார் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சைனாவில் தான் சொல்லலாம். இப்போ அது ஒரு சமாதானத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப தென் இட்ஸ் அ குட் நியூஸ் தானே. அப்போ குட் நியூஸ்னால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனாலையும் ஆயில் ப்ரைஸ் மேலே போயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் மிடில் ஈஸ்ட் ஒபாக் ப்ளஸ் கண்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஜூலையில் கூட சொல்லியிருக்காங்க another 440,000 barrels per day ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் ஆகிடுத்து வேறு. இதுதான் மெயின் காரணம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஷேர் மார்க்கெட் குறையிறதுக்கு. ஏன்னா வேறு எந்த காரணமும் நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது. அப்புறம் இளமேலே பார்த்திங்கன்னா நிறைய அதர் நெகட்டிவ் ஸ்டோரிஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இதையும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸில் பார்த்திங்கன்னா இன் அடிஷன் டு இந்த செட்பேக்ஸ் வரும்போது ப்ராடர் கரெக்ஷன் இருக்க போது இந்த ஸ்டாக்கும் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஆனால் இருந்தாலும் சில காரணங்கள் வேறு இதுக்குன்னு பர்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலையும் இந்த டாடா மோட்டர்ஸ் இது ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அது இந்த காரணம்லாம் ரெக்டிஃபை ஆனால் தான் திருப்பியும் யூ கேன் சி இந்த டாடா மோட்டர்ஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முதல் காரணம் பார்த்திங்கன்னா பவுண்ட் அண்டு டாலர் பார்த்திங்கன்னா பவுண்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. அதனால் டாடா மோட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸு குறையும். ஏன் இந்த பவுண்ட் அண்டு டாலரோட த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட ப்ரிடாமினன்ஸ், அதாவது 70% அவங்க டாமினேட் பண்ணுறாங்க இந்த டாடா மோட்டர்ஸோட ரெவென்யூவில். ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சு ஆகணும். அந்த மேஜர் ப்ரொடக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டன்லேருந்து வருது.
இல்லாட்டா யூரோப்பில் இருக்குது, இல்லாட்டா அமெரிக்காவில் இருக்குது, அண்ட் அதர்வைஸ் சைனாவில் இருக்குது. ஸோ இவங்களோட இதெல்லாம் இங்கெல்லாம் சேல்ஸ் இருக்கிறனால இன் அடிஷன் டு இந்தியா, அதனால் அமெரிக்கா பவுண்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போ பவுண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையும் இது அஃபெக்ட் ஆகும் டாட்டாவோட மோட்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு செய்தி வேறு வந்திருக்கு. அப்புறமேல வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹெவி காம்படிஷன். இப்போ வந்து டாட்டா மோட்டார்ஸ் எஸ்பெஷலி இந்த ஜாகுவார் பிராண்ட் ஆர் லேண்ட் ரோவருக்கு பார்த்திங்கன்னா எதர் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா அதர் யூரோப்பியன் ஆர் அமெரிக்கன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஹெவி காம்படிஷன் வேறு இருக்கிறனால இவங்க வந்து நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி தான் இவங்க சேல்ஸை தக்க வச்சுக்க முடியுது. அண்டு இன்ஃபேக்ட் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மந்தில் கூட ப்ரொடக்ஷன் குறைஞ்சி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஃபால் பார்த்திங்கன்னா நீங்க 8% to 9% வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாட் அ குட் நியூஸ் ஃபார் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்புறம் இது மட்டும் இல்லைங்க, இன்புட் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அத்தனை ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட்லாம் பார்த்தா மேலே போயிட்டே இருக்குது. அண்டு அது மேலே போகிறதுனால என்ன ஆகும், நேச்சுரலி வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும், அதனால இவங்களோட மார்ஜின் ஸ்குவீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இதனாலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏன் டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டரில் கூட நல்லா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சைன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆட்டோ சேல்ஸ் கூட ட்ரெமெண்டஸாக டவுன் ஆகிடுது. நாட் ஒன்லி இன் யூரோப் பட் ஆல்சோ இன் அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆல்சோ. அதனால் வென் தெர் இஸ் அ டிக்ளைன் இன் சேல்ஸ் நேச்சுரலி இவங்களும் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அப்புறம் இன்னொரு பெக்குலர் ப்ராப்ளம் இருக்குது. இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சிவியராக வந்து சைனீஸோட டாமினேஷனால் இவங்களுடைய சேல்ஸ் வந்து வெகுவாக வந்து அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனாலையும் சொல்லலாம் தட் டாடா மோட்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த கம்மிங் குவார்ட்டர் வந்து பேடாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியாக ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரேர் எர்த் மேக்னெட் அதோட சப்ளை ஃப்ரம் சைனா அதெல்லாம் கட்டைகளாகிருக்கு. அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அதை ரிலாக்ஸ் பண்ணலை. ஸோ இந்தியாவில் இருக்க இவி சேல்ஸ்லாம் இதனால் பாதிப்படையும். அதுவும் எஸ்பெஷலி பாருங்கள், இப்போதைக்கு இருக்க ஸ்டாக்கு அப் டு ஜூன் வரைக்கும் தான். அதுக்கப்புறமே வந்து இவங்களுக்கு சப்ளை வந்து வரலை அப்படின்னா இவி ப்ரொடக்ஷன் எஸ்பெஷலி டாடா மோட்டார்ஸோட இவி ப்ரொடக்ஷனும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இது வேர்ல்டு ஓவரும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பல காரணத்தினாலையும் நம்ம சொல்லலாம் இந்த டாடா மோட்டார்ஸோட இந்த குவார்ட்டர் வந்து வீக் குவார்ட்டராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஷேர் ப்ரைஸும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இப்போ அடுத்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா பேங்க்ஸ். இப்போ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. தென் வந்து சிஆர்ஆர் வந்து செப்டம்பர்லேருந்து குறைய போகுது. ஸோ இது வந்து வெரி குட் நியூஸ், எக்ஸ்ட்ரீம்லி குட் நியூஸ். இதனால தான் ஷேர் மார்க்கெட் பார்த்தோம் ஒரு 4-5 நாளாக நல்லா மேலே போயிட்டே இருந்தது. பட் ஆனால் ரியலாகவே இதை குட் நியூஸ் ஃபார் பேங்க்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே நாட் பி இம்மீடியட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்மால் அவுட்லுக் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கும் ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சிச்சுவேஷனில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து லோன் க்ரோத் ஒன்லி 13% தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைவேட் செக்டாரில் லோன் க்ரோத் பார்த்திங்கன்னா ஒன்லி 9.5. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கு சொல்கிறேன். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு 3.18. அண்டு ஜிஎன்பிஎல்ஐ பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1.2% தான் இருக்குது. அஸ் அகெயின்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா 2.6%. இது வந்து ஆவரேஜ் சொல்கிறேன், எல்லா பேங்க்குக்கும் டுகெதர் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம. அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பப்ளிக் செக்டார் பேங்க் எப்பொழுதுமே லோன் கொடுக்கும்போது அவங்க இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டுக்கு தான் நிறைய ப்ரிடாமினன்ஸ் கொடுப்பாங்க. அதனால அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்போ குறையுதோ அப்போ தான் வந்து அவங்க அதை பாஸ் ஆன் பண்ணுவாங்க அவங்களுடைய பாரோவர்ஸ்க்கு. அதுதான் டாமினண்ட்டாக இருக்கும். நியர்லி 51% ஆஃப் த லோனு வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எம்சிஎல்ஆர்னு சொல்கிற மாதிரி அதோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைவேட் இது பார்த்தீங்க வச்சுக்கோங்க, பேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க
வந்து எதை லிங்க் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கு லைக் ரெப்போ ரேட் அதை தான் லிங்க் பண்ணி லெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நியர்லி 86% இருக்குது. அதனால் ப்ரைவேட் செக்டர் பேங்க் இம்மிடியட்டாக அஃபெக்ட் ஆவாங்க. அண்டு ஏன்னா ரெப்போ ரேட் வந்து நியர்லி 1% இந்த பாஸ்ட் 2-3 மந்த்ஸில் குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து இம்மிடியட்டாக யார் இந்த ரிட்டைல் லோனில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லாட்டா கிரெடிட் கார்டு லோன் ஆர் அதர் அன்செக்யூர்ட் லோன்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இம்மிடியட்டாக குறைஞ்சிரும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதனால் ப்ரைவேட் செக்டர் பேங்க் இம்மிடியட்ல அஃபெக்ட் ஆவாங்க. அண்டு எம்சிஎல்ஆர் பார்த்திங்கன்னா இட் இஸ் only 13%. பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்னா 45% இருந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இமீடியட்டாக அஃபெக்ட் ஆக போகிறது ப்ரைவேட் செக்டார். ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க் கொஞ்சம் நாள் கழிச்சு அஃபெக்ட் ஆகுவாங்க. இப்போ பார்க்கலாம் எல்லாம் கண்டினியூஸாக வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டெபாசிட்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எல்லா பேங்க்கும் குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ சூன் வந்து இந்த எம்சிஎல்ஆர் குறையும். அப்போ வந்து அது அப்புறமேல் தான் அதை வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க டு தி பாரோவர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஆனால் செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் குறைய போகுது. தட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைஞ்சிச்சு அப்படின்னா அது அவங்களுடைய ஃபண்டு வந்து ஆர்பிஐயில் சும்மா இருக்குது வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அது திருப்பி அவங்கக்கிட்ட வரும்போது தெர் இஸ் 2.5 lakh crores வந்து எல்லா பேங்க்குக்கு டுகெதர் வந்து ரிலீஸ் ஆக போது ஆர்பிஐலேருந்து பிட்வீன் செப்டம்பர் அண்ட் டிசம்பர். அப்போ இந்த ஃபண்டுக்கு வந்து அவங்க வந்து லெண்ட் பண்ணலாம் அட் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அது ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போது இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் யாராவது நெக்ஸ்ட் 6 monthsக்கு ரெடியாக இருந்தால், அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால், எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால், லைக் அன்சர்டன்ட்டி அது மாதிரி இருந்தால், ஈவன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஃபார் பெட்டர் பெட்டுன்னு சொல்லலாம் தென் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கோட அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயே இந்த மிட் டியரில் இருக்க ஸ்மால் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு ஏன்னா பை டிசம்பர் வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வரும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லாயிருக்கும், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ப்ரொவைடட் அந்த கிரெடிட் ஆஃப் டேக் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற லெவல்லேருந்து குறையாமல் இருக்கணும். அதான் ஒரே கண்டிஷன். கடைசியாக ஒரு நியூஸு, இந்தியா மேலே த ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் போட்டிருக்காங்களே, அது வந்து சேம் லைக் இந்தியா வந்து இந்த இண்டஸ் வாட்டரு வந்து பிளாக் பண்ணதுனால இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ஹானர் பண்ணாதான் அவங்களும் ஒரு ரேர் எர்த் மேக்னெட் நமக்கு இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கூட ஒரு கண்டிஷன் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், நான் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கடைசி நியூஸ், குட் நியூஸ், எக்ஸலண்ட்லி குட் நியூஸ். இது வந்து ஃபார் பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் இந்தியாவிலே தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் காங்க்ளமரேட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலைச்சவங்க இல்லை, போட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஒருத்தர் வந்து த ராஜீவ் பஜாஜ், அவர் வந்து த பஜாஜ் ஆட்டோ ரன் பண்ணுறாரு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் பஜாஜ்னு, அவர் வந்து ஃபைனான்ஸ் அந்த கம்பெனியில் மேனேஜ் பண்ணுறாரு. இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து தெர் இஸ் ஆன் 16th வந்து அவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டு. அது வந்து போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, ஸ்ப்ளிட் ஷேர் வேறு கொடுக்குறாங்க. தெர் இஸ் 4 போனஸ் ஷேரும் அப்புறமேல் வந்து ஸ்ப்ளிட் இன்ட்டு 2ஆகவும் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் சப்போஸ் 50 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் அண்டு இது முடிஞ்சோடனே உங்கள் கையில் இருக்க போகிற ஷேர் பார்த்தீங்கன்னா 500 ஷேர்ஸ் இருக்க போகுது. அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து 9400 அது மாதிரி கோட்டாயிட்டு இருக்கு. அது வந்து 950 அந்த மாதிரி கோட்டாகும் ஆஃப்டர் த ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஸோ யாருக்காவது பிடிச்சிருந்தா இந்த 2 பேரோட ரைவல் காம்படிஷன்னால் சொல்லலாம். அண்டு இந்த 2 கம்பெனி நல்லா பண்ணோம். அந்த இதில் வந்து அந்த தருணத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன், இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். சரி, இதெல்லாம் என்னுடைய ஒப்பீனியன். அண்டு நீங்கள் நான் சொன்ன ஏதாவது ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு வாங்குங்க. ஏன்னா இது சொன்ன அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸுக்கு தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.